திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 65ஆம் ரகசியம். திருநாமமிட்டேனோ வண்ணத்தான் போலே. ஆழ்வார் திருநகரியில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணத்தான் நம்மாழ்வாரிடம் மிகவும் பக்தி உள்ளவனாய் தனது குடித்தொழிலான சலவை தொழிலை செய்து பிழைத்து வந்தான். ஒரு சமயம் ஆழ்வாரை திருவடி தொழ எம்பெருமானார் அங்கே எழுந்தருளினார். தாமிரபரணி நதியில் துணிகளை துவைப்பதில் ஈடுபட்டிருந்த அந்த தொழிலாளி சுவாமி சீடர் குலாத்துடன் எழுந்தருளக் கண்டு ஓடி வந்து திருவடிகளில் தண்டனிட்டு தன் பிள்ளைகளையும் அழைத்தான். காரிமாரா, சுவாமியை சேவி என்றான். பகுலாபரணா, இங்கு வா, சுவாமியை சேவி என்றான். அப்படியே சடகோப்பா என்று 3ஆம் அவனையும் குருகூர் நம்பி என்று கடைக்குட்டியையும் அழைத்தான். இப்படி ஆழ்வாரின் திருநாமங்களை அவ்வண்ணான் வாயிலாக செவிமடுத்த சுவாமி அவ்வினிமையில் ஆழங்கால் பட்டு மெய்மறந்து நின்று விட்டார். பின்பு இவ்வண்ணான் பாக்கியசாலி தன் குழந்தைகளுக்கு ஆழ்வாருடைய இனிய திருநாமங்களை சூட்டி அவற்றை இட்டு இவன் அழைப்பது எத்தனை இன்பமாக உள்ளது. நானும் கிரகஸ்தனாயிருந்த பிள்ளைகளை பெற்று ஆழ்வார் திருநாமங்களை இட்டு இப்படி அழைக்கும் பாக்கியம் பெற்றிலேனே, துறவியாய் அலைகிறேனே என்று வருந்தி கூறியதாக சொல்வார்கள். இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்களின் திருநாமங்களை குழந்தைகளுக்கு இட்டு அழைக்கும் பாக்கியம் அடியேனுக்கு உண்டோ என்கிறார் அம்மையார். 65ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.